Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. And the constitution clearly states this. நம்முடைய அரசியல் சாசன சட்டம் அதைத்தான் சொல்லுகிறது, அந்த உரிமைகளைத்தான் பாதுகாக்கிறது. The BJP does not accept what the constitution states. ஆனால் அரசியல் சாசன சட்டம் சொல்லுவதை பாஜக ஏற்றுக்கொள்வதில்லை. The BJP wants to weaken the hold of different states. பாஜக இந்த மாநிலத்திற்குள்ளே இருக்கின்ற கூட்டாட்சி தத்துவத்தை பலவீனமாக்க நினைக்கிறது. It wants to rule Tamil Nadu from Delhi. அது டெல்லியிலே இருந்து கொண்டு தமிழகத்தை ஆள நினைக்கிறது. And we want Tamil Nadu to be ruled from Tamil Nadu. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான் ஆள வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். Look at what they have done to Manipur. மணிப்பூரில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். A peaceful state. மிக அமைதியான ஒரு மாநிலம். They set fire to it. Hundreds of people died. There is a civil war still carrying on in Manipur. அமைதியாக இருந்த மணிப்பூரில் தீயை பற்ற வைத்து மணிப்பூர் முழுவதும் கொழுந்து விட்டு எரிகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். சமூக அமைதி இழந்து அந்த மணிப்பூர் மாநிலம் இன்று சின்னாபின்னமாக காட்சியளிக்கிறது என்று சொன்னால் அதற்கு பாஜக தான் காரணம். Wherever they can, they try to capture power and run the state from Delhi. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டு மீண்டும் பிறகு டெல்லியிலிருந்து அந்த பகுதியை ஆள நினைக்கிறார்கள். Now they do not have the courage to say this to the people of Tamil Nadu directly. ஆனால் இதை தமிழ் மக்களிடம் நேரடியாக சொல்வதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. So what have they done? They have captured one of the glorious political parties of Tamil Nadu. அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய வரலாற்றை உடைய ஒரு இயக்கத்தை அவர்கள் இப்பொழுது கைவசப்படுத்தி இருக்கிறார்கள். The AIDMK played a historic role in Tamil Nadu's progress. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. There were leaders in the AIDMK who truly represented the people of Tamil Nadu. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தமிழகத்தை உண்மையாகவே பிரதிபலித்த தலைவர்கள் இருந்தார்கள் ஒரு காலத்தில். But today the AIDMK is a hollow shell. ஆனால் இன்று இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வெற்று கூடாக மாறி போயிருக்கிறது. It has now become the instrument of the BJP to enter Tamil Nadu. தற்போது அதிமுக பிஜேபி தமிழகத்துக்கு நுழைவதற்கான கருவியாக மாறி போயிருக்கிறது. The leadership of the AIDMK has surrendered to the BJP because of their corruption. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய தலைவர்கள் ஊழலில் திளைத்த காரணத்தினால் இன்று மோடி அரசிடம் முழுமையாக சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். And the RSS is trying to rule Tamil Nadu by proxy. RSS இயக்கம் தமிழகத்தை பினாமிகளை வைத்து ஆட்சி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. The same way Donald Trump controls the Prime Minister of India, the Prime Minister of India wants to control Tamil Nadu through the AIDMK. அமெரிக்க குடியரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி மோடியை கைவசப்படுத்தி ஆட்டுவிக்கிறாரோ அதை போல மோடி தமிழகத்திலே இருக்கின்ற எடப்பாடியை கைவசப்படுத்தி அவரை ஆட்டுவிக்க நினைக்கிறார். And the DMK and the Congress party and our alliance are defending Tamil language, Tamil culture, Tamil history from the RSS. ஆனால் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, எங்கள் கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் தமிழ் மொழியை பாதுகாப்பதிலே உறுதியாக இருக்கிறோம். தமிழ் கலாச்சாரத்தை போற்றுவதிலே உறுதியாக இருக்கிறோம். தமிழ் பண்பாட்டை சிதறாமல் கவனிப்பதிலே நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறோம். The RSS hates the idea, hates the Dravidian idea. RSS இயக்கம் அடிப்படையிலேயே திராவிட சித்தாந்தத்தையே வெறுக்கிறது. Because they know that it is the Tamils who can challenge them. அவர்களுக்கு நன்கு தெரியும் RSS இயக்கத்தின் சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தான் என்பது அவர்கள் நன்கு அறிந்தது. They know it is the brave Tamil people who will resist them.
அவர்கள் தெரியும் வீரமான தமிழர்கள் அவர்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். And they know that the Tamil people will never knowingly surrender to them. அவர்களுக்கு தெரியும் இந்த தமிழர்கள் ஒரு நாளும் அவர்களிடம் சரணடைய மாட்டார்கள் என்பதும் அவர்களுக்கு நன்கு தெரியும். That is why they are trying this new technique of coming through with the AIDMK. அதனால்தான் அவர்கள் இப்பொழுது புதிதாக ஒரு யுக்தியை கண்டுபிடித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் தமிழகத்திலே வந்து கால் பதிக்க நினைக்கிறார்கள். Few days ago in Parliament, the Prime Minister did a very dangerous thing. சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் பாராளுமன்றத்திலே மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு காரியத்தை செய்தார். He told the country that he wants to pass a women's bill. இந்த நாட்டு மக்களிடம் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் மகளிருக்கான இடஒதுக்கீடை வழங்கப் போகிறேன் என்று சொன்னார். But the real plan was to change the electoral structure of India. ஆனால் அவருடைய உண்மையான எண்ணம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கின்ற தேர்தல் கட்டுமானத்தையே சீர்குலைப்பதுதான் அவர் மனதிலே இருந்த உண்மையான சதித்திட்டம். Hidden behind the women's bill was a delimitation bill that would change the constituencies of India. இந்த மகளிர் இடஒதுக்கீடுக்கு பின்னால் தொகுதி சீரமைப்பு என்கிற ஒரு விதியையும் சேர்த்து இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை தொகுதிகளையும் மாற்றி அமைப்பதற்கான ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டார். What they wanted to do was reduce the number of seats of southern states, of northeastern states and of smaller states. அவர் செய்ய நினைத்தது என்னவென்று சொன்னால் தென் மாநிலங்களுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும். And fundamentally change the balance of power in India. வடகிழக்கு மாநிலங்களிலே இருக்கின்ற இடங்களை குறைக்க வேண்டும். அவருடைய ஒட்டுமொத்த ஆசை என்னவென்று சொன்னால் இந்த இந்தியாவிலே இருக்கின்ற அந்த அதிகார ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். And weaken the representation of South India, of Tamil Nadu, of Karnataka, of Kerala, of smaller states, Uttarakhand, Jharkhand, Chhattisgarh and of the northeastern states. Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics.